ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னா திடீர் ஆப்பம். எப்படின்னா இட்லி மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கிறேன். பச்சரிசி மாவு கொஞ்சம் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். கையாலே கரைச்சிக்கலாம், நம்ம கை சுத்தமாக தான் இருக்கும். கரைச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு சோடாப்பூ போட்டுக்கணும். கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த அளவு இந்த பத்து கரைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி மாவில் ஒரு சமயம் இட்லி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, அது கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் அரிசி மாவு நான் போடலைன்னா இதில் மாவுலேயே கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது வெள்ளாப்பம் பாருங்கள், நல்லாயிருக்கும். மேலெல்லாம் மொட்டையாக நல்லாயிருக்கும். இது வெள்ளாப்பம்னா தேங்காய் பால் ஆப்பம். இது சர்க்கரை இதில் தான் அரிசி மாவுலாம் போட்டு கலந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் கலந்து இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றி இனிப்புக்கு தக்கன கலந்து கொஞ்ச நாளை வச்சுருந்து ஊற்றினோம்னு வச்சுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், தேங்காய் பால் பண்ணியிருக்கேன், அப்போ ஊற்றிருக்கேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க சாப்பிட எங்கள் வீட்டுக்கு. ஓகே, டன். சாப்பிட வாங்க.